வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போறோம். ஆக்சுவலா அந்த பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வித் பிஆர்டி இந்த நேம்ல உள்ள ஒரு யூடியூப் சேனல்ல எங்க இந்த 7 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஒரு டெல்டா பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்காங்க. அயன் காண்டோர் அந்த டைப்ல தான் வருது இது. ஆனா இது பார்த்தீங்கன்னா, டெல்டா வேல்யூ வச்சு இதில பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல இது வரைக்கும் டெல்டா பேஸ்டா அத வச்சு நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அது போடுறோம். கண்டிஷன்ஸ் என்னன்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டில பண்றாங்க. வீக்லி ஆப்ஷன்ஸ். என்ட்ரி டைம் 9:18க்கு என்ட்ரி ஆகணும். இது லாட் சைஸ் வந்து 4 லாட்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலா 2 வந்து பை பொசிஷன், 2 செல் பொசிஷன். ஸோ இதில வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு கம்மியா இன்ட்ராடேல வந்து ரிட்டர்ன் கம்மியா வரும்ன்றதுனால லாட் சைஸ் வந்து 4ஆ வச்சுக்கிறாங்க. ஸோ 4 லாட்டுக்கும் சேர்த்து மொத்தமா பார்த்தீங்கன்னா, இப்போ 1,50,000 தேவைப்படுது இதில அப்ராக்ஸிமேட்டா. என்ட்ரி கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஇபி இந்த 2யுமே 17 டெல்டா வேல்யூல இருக்கிறத பை பண்ணணும் முதல்ல. சரிங்களா? அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பை பொசிஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்த 25 டெல்டா வேல்யூ உள்ள சிஇபிய செல் பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான். வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்ல இதுல. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1250 வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. டார்கெட் வந்து கிடையாது. ஓப்பன் தான் அது. தென் யுனிவர்சல் எக்ஸிட் டைம் 3:15க்கு 15:15க்கு எக்ஸிட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லன்னா அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரெயில் பண்றாங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி ஆயிட்டு ப்ராஃபிட் வந்து ₹800 மொத்தமா ஸ்ட்ராட்டஜி லெவல்ல தான் வந்து பண்றோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி லெவல்ல ₹800 வந்து ப்ராஃபிட் வரும்போது என்ன பண்ணணும், ₹300 வந்து ட்ரெயில் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் சிங்கிள் லைன்ல பார்த்தீங்கன்னா புரியாது. இப்போ இங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் என்ட்ரி ஆயிடுறீங்க. ஸோ அப்போ வந்து கரண்ட் பிஎன்எல் வந்து 0 அப்படின்னு இருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ ₹800 வந்து ப்ராஃபிட் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த லெவல் 1250 வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ என்ட்ரி ஆயிட்டு உங்களுக்கு ₹800 வந்து சப்போஸ் போகல அப்படின்னா, அந்த லெவலுக்கு போகாம ரிட்டர்ன் வருதுன்னா, அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கீழே 1250 கீழே வரும்போது இது வந்து எக்ஸிட் ஆகுது. பட் இது வந்து இங்க சப்போஸ் 800க்கு கிட்ட வருதுன்னு வச்சு 800 ரீச் ஆயிடுச்சுன்னா, நம்ம ட்ரெயில் பண்ற லெவல் பார்த்தா இங்க இருந்து இந்த ஸ்டாப் லாஸ் வச்சீங்க இல்லையா? இந்த லெவல்ல இருந்து 1250ல இருந்து இன்க்ரீஸ் பண்றோம். ₹300 இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது, அப்போ அந்த லெவல் பார்த்தீங்கன்னா, -950 இது வரும் உங்களுக்கு. ஸோ இந்த லெவல் போயிடுச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு இங்க இருக்கும். இப்போ இங்க இருந்த 800ல இருந்து இன்னொரு 800 போகுது. பிளஸ் பண்றீங்க. இப்போ 1600 ப்ராஃபிட்ல போகுதுன்னும் போது, ஸோ இங்க இருக்கிற இந்த லெவல்ல எஸ்எல் லெவல்ல ஸோ ஃபர்தரா ₹300 இன்க்ரீஸ் பண்ணி இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ -650ல எஸ்எல் நம்மளுக்கு நிக்கும். சப்போஸ் இங்க 1600ல இருந்து இந்த லெவல் போகலன்னு வச்சுக்கங்க. அடுத்து ₹800 போகாம ரிட்டர்ன் வருதுன்னா, நம்மளுக்கு -650ல எஸ்எல் அடிக்கும். ஸோ இதான் அந்த கான்செப்ட். இப்போ இந்த கோடிங் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஆக்சுவலா நான் நேத்துக்கும் இன்னைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இத. இது இந்த கவுண்டர் வந்து நேத்திக்கானது. கவுண்டர் 1 இது நேத்துக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 500, 600 பாயிண்ட் டிஃபரண்ட்ல வந்து செல் பொசிஷன் எடுக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அது அடுத்தடுத்த நாளுக்கு மாறும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பைரி கிட்ட வர வர அது மாறும். அதுல இன்னும் கொஞ்சம் ஓடிஎம்ல தள்ளி எட்ஜ் பொசிஷன் எடுக்குறாங்க. இதுதான். இது நேத்துக்கான கவுண்டர். இது இன்னைக்கான கவுண்டர். இது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். நேம் கொடுத்துங்க. இதில் 2 செட்டு போட போகிறோம். ஸோ அதனால ஆட் நியூ செட் கொடுத்துட்டு
முதல்ல டைம் போட்டேங்க. டைம் 9:18க்கு நம்ம என்டர் ஆகுறோம் ஆஸ் பர் கண்டிஷன். 9:18க்கு மேல இதுல வந்து பொசிஷன்ஸ் டீடைல்ஸ் என்ட்ரி ஆல் வந்து பைன்னு மாத்திக்கலாம். பை ஆல் குவான்டிட்டி அண்டர்லைங் நிஃப்டி பேங்க் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்ட்ராட்டஜியில் எந்த பொசிஷனுமே இல்லை அப்படின்னும் போது இதில் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பை 2 எடுக்க போகிறோம். ஸோ என்எஃப்ஓ கால் அண்டர்லைங் நிஃப்டி பேங்க் கரண்ட் வீக் ஸ்ட்ரைக்கில் போயிட்டு ஃபைண்ட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும். அண்டர்லைங் நிஃப்டி பேங்க் ஃபீல்டு இருக்கு இல்லையா, டெல்டா தான் டிஃபால்ட்டாக நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா எல்டிபி வரும், வேகா, காமா, தீட்டா எல்லாமே வரும். நம்ம டெல்டா வச்சு தான் போட போகிறோம். ஸோ டெல்டாலே இருக்கட்டும். ஸோ அடுத்ததாக வேல்யூ இருக்கு இல்லையா, இங்கே நம்பர் மாற்றிக்கலாம். ஆப்ஷன் டைப் சி எனி. ஸோ எக்ஸ்பைரி வந்து மந்த்லி இருக்கும், நம்ம அதை வீக்லியாக மாற்றிக்கணும். டெல்டா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கான டெல்டா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 17 உள்ள வேல்யூவில் பை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே 17 அப்படின்னா நம்ம 17 அந்த என்டர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரணும். ஸோ இப்போ 17 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.17 இதான் நம்ம அங்கே போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஇக்கு ஓகேங்களா. சிஇக்கு டெல்டா பாசிட்டிவ்ல இருக்கும், பிஇக்கு டெல்டா நெகட்டிவ்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சிஇக்கு 0.17 போட்டுக்கலாம், பாசிட்டிவ் நம்பர் இது. இப்போ அதே ஆப்போசிட்ல புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போடணும்னா மைனஸில் போடணும், -0.17. இப்போ டெல்டா வேல்யூவில் 0.17 சிஇக்கு சப்மிட் கொடுத்துருங்க. லாட்ஸு இங்கே 4 லாட் போடணும் ஓகேங்களா. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி படி அங்கே 4 லாட் போடுறாங்க. ஸோ அதனால் அதே வேல்யூ போடுறேன். அடுத்த புட் ஆப்ஷன் இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுங்க. புட்டு அண்டர்லையிங் நிஃப்டி பேங்க்கு எக்ஸ்பைரி கரண்ட் வீக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஸ்ட்ரைக்கில் ஆப்ஷன் டைப் மாற்றுங்க, பிஇ மாற்றிக்கணும். பிஇ இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, டெல்டா நம்பரு முன்னாடி 0.17 கொடுத்தோம். இப்போ இதோட மைனஸ் ஆட் பண்ணுங்க. புட் சைடுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ மைனஸை நம்ம அதில் ஆட் பண்ணணும். லாட் சைஸ் 4 தான், அப்டேட் கொடுத்துருங்க, க்ளோஸு. இப்போது எட்ஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ செட் 2க்கு வந்து செல் பொசிஷனை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ செல் பொசிஷனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பை கம்ப்ளீட் ஆகிடுச்சின்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணிக்கிறேன், இது பேஸ்ட் பண்ணிக்கிறேன், எடிட்டு. இதுக்கு டைம் ஓகே, டைம் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே. பொசிஷன் டீட்டெயில்ஸில் போயிட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு பை பொசிஷன் எடுத்துருச்சு. மொத்தமாக 8 லாட் எடுத்துருக்கு சரிங்களா. சிபி ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் நான், 8 லாட் எடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பொசிஷன் டீட்டெயில் என்ட்ரி பையில் லாட் சைஸ் போட்டுட்டு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பேங்க்கு இன்ட்டு நம்பர் 4, சாரி 8, மொத்தமாக 8 லாட்ஸ் இருக்குது.
ஸோ 8 கொடுத்துக்கிறீங்க. அதில் என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஆல்ரெடி ஏன்னா ஃபஸ்ட் நம்ம எட்ஜ் பொசிஷன் எடுத்த பிறகு தான் செல் பொசிஷன் எடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும், உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பை எடுத்ததுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்டிஷனை கொடுக்குறோம். ஸோ பை சைடில் 8 லாட் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் செல் பொசிஷனிங் எடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணலாம், சிஇ காப்பி பண்ணிங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. அதேமாதிரி பியும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ செல்லுக்கு அவங்க டெல்டா வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 25 சொல்கிறாங்க. சாரி 25 சொல்கிறாங்க. ஸோ இப்போது சிஇபிக்கான டெல்டா வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னும் போது நம்ம 0.25 போடணும். சிஇக்கு பாசிட்டிவில் போடணும், அதே 0.25 நெகட்டிவில் போடணும் பிஇக்கு. ஸோ இங்கே வந்து எடிட் பண்ணி இது செல் பொசிஷன். ஸோ அதனால் அந்த பைக்கு செல்லை மாற்றிக்கிட்டு ஃபைண்ட் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 0.25 சப்மிட்டு வந்துட்டு ஃபுட் சைடுக்கு செல் -0.25 சப்மிட். அவ்வளோதான். இப்போ இங்கே யூனிவர்சல் எக்ஸிட்டில் வாங்க. இங்கே நம்ம 2 கண்டிஷன் கொடுக்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 15:15க்கு மேலே போயிடுச்சு டைம்னா எக்ஸிட் பண்ணிக்கங்க, டைம் பேஸ்டு எக்ஸிட்டு. ஸோ டைம் இஸ் கிரேட்டர் than or equal to 15:15 or universal exit TSL. ஸோ இங்கே என்ன பண்ணீங்கன்னா ஆக்டிவேட் என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி படி, கண்டிஷன் படி 800 rupees ப்ராஃபிட் ரீச் ஆகும்போது ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. லாக் ப்ராஃபிட் போடுங்க. ஏன்னா லாக் ப்ராஃபிட்ன்றது ட்ரெயில் தான் ஆக்சுவலாக. லாக் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கே அடுத்தடுத்த லெவல் போகும்போது அடுத்த ஷிஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ 800ல் ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம எங்கே வந்து நிற்கணும் ட்ரெயிலிங் எஸ்எல் பார்த்தீங்கன்னா -950. ஓகேங்களா, மைனஸ் போடுங்க. மைனஸ் போடாமல் விட்டிங்கன்னா இது சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ லாக் ப்ராஃபிட் வந்து எங்கே போனீங்கன்னா -950ல் போட்டுரும். அதுக்கு பிறகு ஃபர்தராக ஒரு 800 rupees இன்க்ரீஸ் ஆகும்போதும் நம்ம டிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 300 rupees இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா, சப்மிட். இப்போது அட்வான்ஸ் செட்டிங். ஸோ ரீஆக்டிவேஷன் அது முடிஞ்சதுன்னா மேபி ஒரு 6 hours கழிச்சு ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். செக் கண்டிஷன்ஸ், செக் கண்டினியூஸாக செக் பண்ணணும். ஸோ இதில் நம்ம 9:18க்கே எடுக்கிறோம் இதில், சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது 1 minute வச்சுக்கிங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 1 minute, இது 10 minute இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம 3:15 எக்ஸிட் பண்ணிக்க போகிறோம், அதனால் 10 minutes விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான், க்ரியேட் பண்ணிவிடுங்க, முடிஞ்சது. ஆக்சுவலாக இது வந்து டெல்டா பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறதுன்னு இதில் போட்டிருக்கேன் நான். இப்போ ஆக்சுவலாக இதோடைய அவங்க ரிசல்ட்டு வந்து 2 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அதில் 2 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் அதில் இருக்குது. பட் ஆனால் பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும் போல் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்து வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நான் எப்படி கோட் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும், சரிங்களா. பட் இது வந்து ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து இதில் வந்து மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அதில். ஏன்னா ஒரு ஐடியா, இப்போ இதை வச்சு நீங்கள் இதையே நீங்கள் இப்படியே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை அதில். ஸோ இது ஒரு ஐடியா, இதை வச்சுட்டு நீங்கள் இதுலேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது எல்லாருக்கும் சூட் ஆகாது, ஒரு சிலருக்கு தான் சூட் ஆகும். அது யாருக்கு சூட் ஆகுதோ அவங்க எடுத்து பண்ணிக்கலாம். அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணதுனா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் என்னது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.